ஆரோக்கியத்தை பற்றி சிறு வயதிலிருந்தே பெரியவங்க நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் நம்ம இன்றைய வரலும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அந்த ஆரோக்கியமாக வாழணும்னா சில விஷயங்களை பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற அந்த புண்ணு, கட்டி, ரணம் இதெல்லாம் அது உபாதையினால ஏற்படுறது, மன உளைச்சல்னால ஏற்படுறது எல்லாமே அதுக்காகத்தான அந்த வயிறு புண்ணாகுது. அதனால் பெரியவங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அது பேர் தான் ரோஜா குல்கந்து என்று சொல்லுவாங்க. அப்போ சின்ன போதுலேருந்தே அந்த ரோஜா குல்கந்தை நான் சாப்பிட்ருக்கேன். அப்போ என்னன்னா, இந்த வயிற்றில் வரும் பிரச்சனைகளே நம்மளுக்கு எப்பொழுதுமே வராது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரிஜினலாக வாங்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது இந்த வயிற்றில் உள்ள வலிகள், புண்கள், லெட்டின் ப்ராப்ளம் ஈஸியாக அந்த லெட்டின் ப்ராப்ளம்லாம் க்ளீனாக பண்ணிடும். இது ரோஜா, தேன், பனங்கற்கண்டு அந்த மூணும் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்னன்னா உடல் உஷ்ணம் எங்கே இருக்குதோ அங்கே நோய்கள் அதிகமாக உருவாகும். ஆனால் அந்த உஷ்ணத்தை தீர்க்கக்கூடிய சக்தியே இந்த ரோஜா குல்கந்துக்கு இருக்கிறது. இதை எல்லோருமே வாங்கி பயன்படுத்து. இது குழந்தைங்களுக்கு கூட இந்த ரோஜா குல்கந்தை கொடுக்கலாம். ரோஜா பார்த்தீங்கன்னா ரோஜா ஹார்ட்டுக்கு நல்லது, அவ்வளோ சக்தி. இந்த பனங்கற்கண்டு உடம்புக்கு நல்லது. தேன் பார்த்தீங்கன்னா தானும் கெடாது, தான் விழுந்த பொருளும் கெடாது என்று சொல்வார்கள். இந்த ரோஜா குல்கந்தை காலையில் எழுந்து நல்லா பல்லு தேய்ச்சிடுறாங்க. தேய்ச்சிட்ட முன்னே இதுலேருந்து 1 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. சாப்பிட்டுட்டே வரும்போது இது ஆயில் ஃபுல்லாக சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி இந்த ப்ராப்ளம் எதுனா இருந்தால் கூட இந்த ரோஜா குல்கந்து வாங்கி கொடுங்க. அவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த வயிற்று வலி ப்ராப்ளமே வராது. அவ்வளோ சக்தியாக வாழ்ந்தது தான். எல்லோரும் காலை இதை சுகர் இருந்தால் கூட சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. தேன் இருக்குது, ரோஜா, பனங்கற்கண்டு தான். அதனால் பிரச்சனை இல்லை. 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன்னாலும் எடுத்து சாப்பிடுங்க. உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லோருமே வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வல்ல வையகம்.